நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசைப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் இயேசுவும் ஆசைப்பட்டவரே. நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்கு ஆசைப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாய் பெருமகிழ்வுடன் கொண்டாட இணைந்து இறை இல்லம் வந்திருக்கும் தமிழ் சமூக உறவுகள் அனைவருக்கும் ஆரோக்கிய அன்னையின் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இன்றைய திருப்பலி கொண்டாட்டத்தில் தனிமையில் தாய்மை துணை என்ற தலைப்பில் சிந்திக்க இருக்கின்றோம். இன்று பலரும் தனிமையின் தாக்கத்தினால் தவித்துக் கொண்டிருக்கின்றனர். சிலர் உறவுகளை விட்டு பிரிந்து தனிமையினையும், இன்னும் பலர் தன்னை சூழ்ந்து பல உறவுகள் இருந்தும் உறவுகளால் ஓரமூட்டப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருக்கின்றனர். ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு கலங்கும் வேளைகளில் கலங்கரை விளக்காக நம் அன்னை இருக்கின்றார். தனது மகனின் துன்பம் நிறைந்த தனிமை நிறைந்த கல்வாரி பயணத்தில் இறுதி மட்டும் துணை நின்ற நம் அன்னை தனது மகனை பின்பற்றும் நம் அனைவருக்கும் தனிமை நிறைந்த குழப்பம் நிறைந்த அனைத்து சூழல்களிலும் உற்ற துணையாக இருக்கின்றார். நமது மனம் மற்றும் உடல் நலத்திற்காக தமது அன்பு மகனிடம் பரிந்து பேசுகிறார். மேலும் நமது அனைத்து தேவைகளையும் நம்பிக்கையின் மூலம் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து பெற்றுக்கொள்ள நம்மை திடப்படுத்துகிறார். இந்த அன்பு அன்னையின் உடனிருப்பை இன்னும் அதிகமாக நம் தனிப்பட்ட வாழ்க்கையில் உணர்ந்தவர்களாய் அன்னையின் வழி வாழ ஆற்றல் வேண்டி இந்த இறை பலியில் இணைவோம், ஜெபிப்போம்.
இன்றைய திருப்பலியானது பெஞ்சமின் மரியா ஜோய், சவரிராஜ் சுசீலா இவாஞ்சலின் ஈவ்லின் எவிட்டா, ஜோஸ் அனிதா ஆன்ஸ்லின் ஆலன், ஆண்டனின் ஜெர்லின் கேத்ரினா லயனா, ஃபெலிக்ஸ் பிரின்சி சேசிவாலன் ஃபேபியோ, எடிஸ் பால் ரோஹிதா அனேலியா ரோஸ், வின்னி ரோஜர் ரவின்ஸ்டா கேரன் சையந்தா, அந்தோனி ராஜ் பாத்திமா ராணி பிரான்சிஸ், சாமி மேரி கிறிஸ்மா ஸ்வேதா, அன்பு ரூபா லக்ஷ்மணா கேவின், ரூபன் ஜெர்சி வான்ஸ் ரயான்ஸ், லூர்த் மேரி ஜெகஜோதி குடும்பத்தார், ரோஷன் ராணி நிலான் அமலன், ஆரோக்கியசாமி இந்திராணி பாஸ்டன் பெவின், டொமினிக் ஃபாத்திமா விர்ஜின் மேரி சயன் கேப்ரியலா, ஸ்டீஃபன் ஏஞ்சல் கிளின் சிண்டலா கேலிக்ஸ், ரோலன் ஆக்னஸ் ஜோவானா ஜோஷினா, ராஜன் ஜூலியட் அக்ஷா, ராயப்பன் ஏஞ்சலா குடும்பத்தார், சேவியராஜ் கேத்ரின் விமலா குடும்பத்தார், ஆரோக்கியசாமி செல்வி குடும்பத்தார், ஜார்ஜ் நிர்மலா அனில் ஆனி, பிரிட்டோ ஹெல்மா குடும்பத்தார், நிரஞ்சன் திலக்ஸி குழந்தை பிறந்ததற்காக நன்றி சொல்லிட்டார்கள். அமல்ராஜ் ஜெனிஃபர் கவிதா மெரின் கில்பர்ட், எட்வின் மெரின் ஜெய்டன், ஜான்சன் ஆண்டனி புனித ஜான்சன் ஜெய்டன், விஜயகுமார் எட்வினா ஜோனத்தான் ஜோவின், ரணிராஜ் ரீஜா கேரன் ஜெரின், கென்னடி கவிதா லெவின் ஜெரில் ஜெவின், லியோ திவ்யா டியோன் ஆல்வி, ரெக்ஸ் சுதாஸ் இன் எலிசபெத் ராணி லீலா மேரி, இவாஞ்சலின் ஜெர்லின் ஷீலா நைஜன் ஜோரன், வினோத் ஜெனிஃபர் ஜெரோம் ஜெஃப்ரி, சேகர் ஜெனிஃபர் நிகில் ஹாசினி, வில்லியம்ஸ் டெல்ஃபின் குடும்பத்தார், நாஸ்ரித் சார்லஸ் குடும்பத்தார், சகாய பிரவீன் ஷாலிதா ஷாரிலோ, கிளையர் கேரல், மைக்கேல் மேரி குடும்பத்தார், சஜீவ் ராஜ் வின்சி, சப்ரீனா சன்சியா, ஜெரோம் ஜோஸ்வின், நவனிதா சிபின், டென்னிஸ் மேரி இவர்களுடைய நன்றி பலியாக கொடுக்கப்படுகின்றது. ஆரோக்கிய அன்னை வழியாக இறைவன் இவர்கள் செய்த நன்மைகளுக்காக இன்று இவர்கள் நன்றி செலுத்துகின்றார்கள். இவர்களோடு சேர்ந்து நாம் பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக நன்றி செலுத்தி இவர்களுக்காகவும் நமக்காகவும் இத்திருப்பலிலே வரும் நாளிலே சிறப்பு ஆசிரியருக்காக மன்றாடுவோம். சுசை ஆரோக்கியம் என்று அவரது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார். எவனா மெட்டில்டா 10ஆம் தேதி அவருடைய பிறந்த நாளை கொண்டாடினார். எனவே இவர்களுக்கு இந்த வாய்ப்பை மன்னக வாழ்க்கையை தந்ததற்காக நன்றி சொல்லி இதிலே சிறந்ததொரு வாழ்க்கை இனி வரும் நாட்களில் வாழ்வதற்காக இவரிடத்திலே அருள் வேண்டுவோம். லூர்து பர்னாது ஊர்சலா ராஜமணி, ரோஸ் தயாநிதி, ஆண்டனி மைக்கேல், புஷ்ப மைக்கேல், எனிகோ சகாய ரோஜஸ் லிவின், ஆல்பர்ட் கனகராஜ் ஜபமாலை, ஜான் புஷ்பநாதன், ஆனி மேரி சுசீலா, இருதய புஷ்பராஜ் மேரி ஜோஸ்பின், ரெஜினா ஆரோக்கிய மேரி ஆண்டனி ருசாரியோ, சின்னராணி சிறிய புஷ்பம் ஃப்ளோமினா அல்போன்சா, கனகரத்னம் சேவின் மைக்கேல் தியானமலர், மரிய விக்டோரியா ஆண்டனி அனிஸ்டஸ், அந்தோனியம்மா பங்கராஸ் அருள் தந்தை மரியதாஸ், விமலா ஜானி இவருடைய ஆண்களை மாற்றுக்காகவும், கடந்த வாரம் இறைவனை சேர்ந்த சுசைமான் அவர்களுடைய ஆண்களை மாற்றுக்காகவும், உத்திரிகைகளில் இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் இறைவனுடைய இறக்கத்தை இறைஞ்சும். இறைவன் அவர்கள் அனைவருக்கும் நிலையான அமைதியை தர நம்முடைய ஜெபம் உதவட்டும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரிய சகோதர சகோதரியரே, இது ஆரோக்கிய அன்னையினுடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பல்வேறு அற்புதங்களை செய்த நம்முடைய வாழ்வின் அச்சாரமாக இருக்கின்ற அன்னையினுடைய பிறந்த நாள். எனவே இன்று நாம் இந்நிலையில் இருப்பதற்கு அவர்தான் காரணம் என்ற உணர்வோடு இந்த நாளிலே அவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம்.
அவருக்கு நன்றி செலுத்துகின்ற இந்த திருப்பலியிலே தகுந்த முறையில் நாம் ஒவ்வொருவரும் பங்கு பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். இறைவனிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறையாலும் பாவங்கள் சகோதர சகோதரிகளை நம் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குறைகளை மன்னித்து நம் ஒவ்வொருவரையும் நிறை வாழ்வு நோக்கி அழைத்துச் செல்வாராக. முதல் வாசகம் இறைவாக்கினர் மீகா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 2 முதல் 5 வரை. ஆண்டவர் கூறுவது: நீயோ எப்ராத்தா எனப்படும் பெத்லகேமே, யூதாவின் குடும்பங்களுள் மிக சிறியதாய் இருக்கின்றாய். ஆயினும் இஸ்ரேலை என் சார்பாக ஆளப் போகின்றவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார். அவர் தோன்றும் மலைமரமோ ஒளி காலமாய் உள்ளதாம். ஆதலால் பேறுகால வேதையில் இருப்பவர் பிள்ளை பெறும் வரை அவர் அவர்களை கைவிட்டு விடுவார். அதன் பின்னர் அவருடைய இனத்தார்கள் எஞ்சியிருப்போர் இஸ்ரேல் மக்களிடம் திரும்பி வருவார்கள். அவர் வரும்போது ஆண்டவரின் வலிமையோடும் நம் கடவுளாகிய ஆண்டவரது பெயரின் மாற்றியோடும் விளக்கி நம் மந்தியை மேய்ப்பார். அவர்களும் அச்சமின்றி வாழ்வார்கள். ஏனெனில் உலகின் இறுதி எல்லைகள் வரை அப்போது அவர் மேன்மை பொருந்தியவராய் விளங்குவார். அவரே அமைதியை அருள்வார். இது ஆண்டவர் வழங்கும் வரலாறு. Oh
8 இறை வார்த்தைகள் 28 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கு ஏற்ப அழைக்கப்பட்டவர்களோடு, அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். நம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் நம் மகனின் சாயலுக்கு ஏற்றவாறு இருக்க வேண்டுமென கடவுள் முன்குறித்து வைத்தார். சகோதரர் சகோதரிகள் பலரும் நம் மகன் பேரானவராக இருக்க வேண்டும் என்று இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார். தாம் அழைத்தோரை நமக்கு ஏற்புடையோராக்கி இருக்கிறார். நமக்கு ஏற்புடையோர் ஆனோரை நம் ஆட்சியில் பங்கு பெற செய்தார். இது ஆண்டவர் அருள்வாக்கு. அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையாளர். அவர் மரியாவை நிகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விளக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்புவே, தாவீதின் மகனே, உன் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவி. ஏனெனில் அவர் தம் மக்களை அவருடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஒரு ஆண் மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே
யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். கிறிஸ்தியஸ்களின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கண்ணீர் சிறந்த உறுப்பில்லை உடம்பில், துண்ணிய கேளில் யாரும் இல்லை, மக்களின் அவாய் சான்ற பொருள் இல்லை, ஈன்றாள் உடன் கடவுள். இது ஒரு குரல் மொழி திருக்குறள் அல்ல, நான்மணி கடிகை அல்ல, 4 வரி சொல்லோவியம் என்று நாம் சொல்லலாம். இதன் பொருள், நம் உடம்பில் இருக்கின்ற உறுப்புகளில் கண்ணை விட சிறந்த உறுப்பு கிடையாது. நம் வாழ்வில் இருக்கின்ற நண்பர்களில் உங்களுடைய அன்பு மனைவியை தவிர வேறு சிறந்த நண்பர் இல்லை. மக்கள் மத்தியில் இருக்கின்ற பொழுது உங்களுடைய உயிர் குணங்களை விட மிக உயர்ந்த செல்வம் இல்லை. உன்னை ஈண்டெடுத்த தாய் தவிர இந்த உலகில் உன்னை புரிந்து உனக்காக செயல்படுபவர் கடவுள் தவிர வேறு யாரும் இல்லை. அன்புக்குரியவர்களே, இன்று தாய்மைக்கு நாம் விழா கொண்டாடுகின்றோம். தாகம் எடுக்கின்ற பொழுது நதியாகின்றார், சோகம் வருகின்ற பொழுது மடியாகின்றார், தேவையின்றி வரும் பொழுது தேவதையாகின்றார். உனக்கு என்ன தேவை என்று கேட்கின்ற பொழுது அவள் விந்தையாகின்றாள். எனக்கு எதுவும் தேவை கிடையாது, உனக்கு செய்வதே என்னுடைய கடன் என்று நம் ஒவ்வொருவரையும் ஆச்சரியப்படுத்துகின்றாள். அவள் தான் தாய். தாமஸ் ஆல்வா எடிசனை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் நண்பர்களே. 1847 பிப்ரவரி திங்கள் 11 பிறந்தவர். 1937 ஆகஸ்ட் 18 இறந்தவர். அவருடைய சிறு வயதிலே பள்ளிக்கு அனுப்பப்பட்ட பொழுது அங்குள்ள ஆசிரியர் ஒரு கடிதத்தை எழுதி, இதை கொண்டு போய் உடைய தாயிடத்தில் மட்டும் கொடு என்று கொடுக்கின்றார். அவருடைய தாய் நாசியிடத்திலே சென்று தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த கடிதத்தை கொடுக்கின்றார். அவர் பிரித்து படிக்கின்றார். அதை படித்த பொழுது அவருடைய கண்களில் இருந்து கண்ணீர் உதிர்த்து விழுகின்றது. அம்மா, ஏன் அழுகின்றாய்? தாமஸ் கேட்கின்றார். மகனே, நீ அறிவில் சிறந்தவர். நீ கேட்கின்ற கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கான ஆசிரியர் நீ செல்கின்ற பள்ளியிலே கிடையாதாம். எனவே அவர்கள் என்னை உனக்கு ஆசிரியராக இருக்க சொல்லி எழுதியிருக்கின்றார்கள் என்று சொல்லுகின்றார். நான் சிறுமையிலேயே ஆசிரியர் தொழிலை செய்து வந்தவர் தான். அன்று முதல் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் புத்தகங்களை வாங்கி கொடுப்பதிலும்
உலகில் பெற வேண்டிய பரிசில் அனைத்தையும் பெற்றவர். ஒரு நாள் அவருடைய வீட்டிலே பழைய பொருட்களை எடுத்து பார்க்கின்ற பொழுது அவருடைய கண்ணிலே பட்டது அவருடைய பள்ளியிலிருந்து கொண்டு வந்து அவருடைய தாயிடத்திலே கொடுத்த அந்த கடிதம். மடித்திருந்த கடிதத்தை பிரித்து படிக்கின்றார். அன்றும் அந்த கடிதத்தை படித்த பொழுது தாயுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. இன்று மகன் அந்த கடிதத்தை படிக்கின்ற பொழுது அவருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருகின்றது. அந்த கடிதத்தில் எழுதப்பட்டிருந்தது இதுதான்: உங்களுடைய பையன் மக்கு பையன், முட்டாள், இந்த பள்ளியை படிப்பதற்கு தகுதியற்றவர். அவருக்கு நான் நீங்கள் பாடம் சொல்லிக் கொடுக்க முடியாது. கேள்வி கேட்பதில் ஆர்வம் கொண்டிருக்கின்றவர் நாங்கள் சொல்வதை கேட்பதில் அவர் தயாராக இல்லை. எனவே நாளை முதல் அவரை பள்ளிக்கு அனுப்பி வைக்காதீர்கள், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள். பள்ளியிலிருந்து புறக்கணிக்கப்பட்ட என்னை என்னுடைய தாய் ஆசானாக மாமேதையாக மாற்றி இருக்கின்றார் என்றால் அந்த அன்னையுடைய தியாகம் எப்படிப்பட்டது என்று நினைத்து கண்ணீர் விடுகின்றார். தான் பெற்றெடுத்த பிள்ளை முட்டாள் என்று கேட்கின்ற தாய் நிச்சயமாக கண்ணீர் வடிப்பாள். தாய் அந்த கண்ணீர் வடித்தாள். ஆனால் என்னுடைய பிள்ளை முட்டாள் அல்ல. உலக பார்வைக்க வேண்டும் என்றால் அவர்கள் முட்டாளாக இருக்கலாம். ஆனால் என்னுடைய பிள்ளை மாமேதை, அவனை எப்படிப்பட்டவன் என்று இந்த உலகிற்கு காட்டுவேன் என்று கங்கணம் கட்டி அவரை வளர்த்தெடுத்தார். 12 வயதிலேயே ஒரு சிரித்திரனை எழுந்தவர். மரக்கட்டையை பற்களுக்கிடையே வைத்துக் கொண்டு அதனை தட்டி அதிலிருந்து வருகின்ற ஒலிகளை கேட்டு இசையை கற்றுக்கொண்டவர். அவர் ஊக்கம் கொடுத்தது இன்று விண்ணக தாய்க்கு நாம் விளையாடி கொண்ட அன்புக்குரியவர்களே, லூர்து மாதா என்று நாம் சொல்வோம். 5 மாதங்கள் கருவிலை சுமந்து இந்த உலகிற்கு தந்ததன் காரணமாக மாதா என்று சொல்கின்றோம். நம் ஒவ்வொருவரையும் ஈடெடுத்த நம்முடைய தாய் நம்மை 7 மாதங்கள் அவருடைய கருவிலை சுமந்த பொழுது உருவம் தெரியாது, வடிவம் தெரியாது, வண்ணம் தெரியாது. இந்த உருவத்தையும் வடிவத்தையும் வண்ணத்தையும் பார்த்துத்தான் தந்தையோ அல்லது மற்றவர்களோ அந்த குழந்தையை தூக்குவார்கள், கொஞ்சுவார்கள், பேசுவார்கள். ஆனால் கருவிலே ஒன்றும் தெரியாத நேரத்தில் அந்த குழந்தையை பேணி பாதுகாத்து பாசத்தை அள்ளி கொடுத்து வளர்த்தவர் தாய். எனவே அவரை மாதா என்று சொல்கின்றோம். நம் ஒருவரையும் நம்முடைய தாய் தன்னுடைய உதரத்தை சுமந்த பொழுது இந்த மாதாவிடத்திலே அவர் எவ்வளவு தர வேண்டியிருப்பார். எனவே நம்முடைய தாய் வழியாக இந்த உலகில் நமக்கு உயிரை கொடுத்த அந்த தாய்க்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். அந்த தாய் மன்றாடி கேட்ட வரங்களை கொடுத்த இந்த தாய்க்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் அன்னத்தை ஊட்டி ஊட்டி வளர்த்ததால் அவரை நாம் அன்னை என்று சொல்லுகின்றோம். இந்த தாயை சகாய அன்னை என்று சொல்லுகின்றோம். இன்னும் பல நேரங்களிலே அன்னை என்று நாம் அழைக்கின்றோம். வேளாங்கண்ணி அன்னை என்று நாம் அழைக்கின்றோம். நம்மை சிறு வயதிலே பால் ஊற்றிய பொழுது, நமக்கு உணவு ஊற்றிய பொழுது, நாம் உண்ண மறுத்த பொழுது, இன்றைய பெற்றோர் வைத்திருப்பதை போன்ற அலைபேசி அங்கு கிடையாது. நிலாவையும் விலங்குகளையும் இயற்கையும் காட்டி நமக்கு
நமக்கு வளர்க்கின்ற நேரத்திலேயே விசுவாசம் என்ற பாலை ஊட்டி, அன்பு நம்பிக்கை என்பதை ஊட்டி நம்மை வளர்த்து ஆளாக்கிய அந்த நேரத்திலே அந்த அன்னை மன்றாடியது, என்னுடைய பிள்ளை பேச வேண்டும், என்னுடைய பிள்ளை நான் கொடுக்கின்ற இந்த உணவு செழிக்க வேண்டும், நான் கொடுக்கின்ற இந்த திடமான உணவும் திரவமான உணவும் அவருடைய உடலிலே சார வேண்டும், சேர வேண்டும் என்று மன்றாடியிருப்பார். அவர் கேட்டு மன்றாட்டை செவிசாய்த்தவர் இது இந்த அன்னை. தவறி நாம் விழுகின்ற பொழுது அன்புக்குரியவர்களே, நம்மை தாங்கி பிடிப்பவர் தாய். நம்முடைய வேளாங்கண்ணி மாதாவை நாம் தாய் என்று அழைக்கின்றோம். நாம் தவறி விழுந்த பொழுது நம்முடைய உடலை தாங்கி பிடித்தவர் நம்மை மீண்டெடுத்த நம்முடைய தாய். தவறுகளிலே நாம் விழுகின்ற பொழுது நமக்காக தன்னுடைய மகனிடத்திலே பரிந்து பேசி நம் ஒவ்வொருவரை தாங்கி பிடிக்கின்றவர் இந்த தெய்வத்தார். அன்பை மட்டுமே நாம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்றவரை நாம் அம்மா என்றார். அன்பை தவிர வேறு என்ன அவர் நமக்கு கொடுக்க முடியும்? அன்புக்குரியவர்களே, இருக்கின்ற உணர்வுகளிலே புனிதமானதும் உயிரோட்டம் கொடுப்பதும் வாழ்விப்பதும் அன்பு மட்டுமே. தன்னுடைய மகன் சிலுவையிலே தன்னுடைய உயிரை கொடுத்துக் கொண்டிருந்த நேரத்திலே, அம்மா இதோ ஒரு மகன் என்று நாம் ஒவ்வொருவரையும் அவரிடத்திலே ஒப்படைத்த நேரத்திலே அந்த தாய் தயங்கவில்லை, ஏற்றுக்கொண்டார். அன்பின் நிமித்தம் விட்டுவிட்டு போன சீடர்களை அரவணைத்துக் கொண்டார். நீங்கள் தான் என்னுடைய மகனோடு இருக்கவில்லை, உங்களுக்கு நான் இருக்க வேண்டுமா என்று கேட்கவில்லை. அன்போடு அரவணைத்துக் கொண்டார். எனவே அவரை நாம் அம்மா என்று அழைக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இன்று பல நேரங்களிலே நம்மை சூழ்ந்து மக்கள் இருந்தாலும் கூட, நண்பர்கள் இருந்தாலும் கூட, தனிமை என்ற நோயில் நாம் வாடுகின்றோம். நம்முடைய பிறப்பை குறித்து, நாம் வளர்ந்த இடத்தை குறித்து, தாழ்வு மனப்பான்மையிலே இறைவன் நமக்கு தந்திருக்கின்ற பல்வேறு திறமைகளை மறந்து எதிர்மறை சிந்தனைகள் மட்டுமே கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நம்மை சூழ்ந்த மக்கள் இருந்தாலும் கூட நாம் தனிமையிலே இருப்பதாக நாம் நினைக்கின்றோம். நாம் நினைப்பது நடக்கவில்லை என்றால், நாம் அன்பு செய்பவர் அவர் நமக்கு அன்பு செய்யவில்லை என்றால், நாம் நம்பியிருப்பவர் நமக்கு நம்பிக்கை துரோகம் செய்துவிட்டார் என்றால், நாம் நம்மையை இழந்து விடுகின்றோம், நம்மையை நாம் தனிமைப்படுத்திக் கொள்கின்றோம். ஆனால் இன்று இந்த தாய் அவருடைய தாய்மையின் வழியாக நாம் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகின்றார், நான் உன்னோடு இருக்கின்றேன். அந்த தாயிடத்தில் நாம் ஜெபிக்கின்ற ஒவ்வொரு முறையும் அருள்நிலையை ஜெபத்தை நாம் சொல்லுகின்ற பொழுது என்னுடைய மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும் என்று நாம் அவரிடத்தில் கேட்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நான் பல நேரங்களிலே உங்களுக்கு சொல்லியிருக்கின்றேன், ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை ஜெபிக்கின்ற ஒவ்வொரு அன்பருடைய கடைசி நொடி பொழுதிலே, நம்முடைய மன்னக வாழ்வுடைய கடைசி நொடி பொழுதிலே அன்னை மரியாள் கூட இருந்து நம்மை தாங்கி பிடித்து தன்னுடைய மகனிடத்தில் ஒப்படைக்கின்றார். வார்த்தை அல்ல நம்முடைய வாழ்க்கையின் அனுபவம். அவர் நமக்காக இறுதி வரை ஜெபிக்க காத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அன்னை நம்மை தனிமையில் விடுவாராம். ஏன் எல்லாம் போய்விட்டது என்று நாம் நினைக்கின்றோம்? ஏன் அடுத்தவருடைய வளர்ச்சியை பார்த்து நாம் பொறாமைப்படுகின்றோம்? அவ்வாறு பொறாமைப்படுவதன் காரணமாக நம்மை தனிமைப்படுத்தப்படுவதில்லையா? அவரவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற திறமைகளை அவரவர்கள் வளர்த்து வருகின்றார்கள். அவர்களுக்காக இறைவன் வகுத்த திட்டத்தை இறைவன் அவர்களுக்காக செய்து காட்டுவார். நமக்காக வகுத்திருக்கின்ற திட்டத்தை நிச்சயமாக இறைவன் செய்து காட்டுவார். ஆனால் நம்பக்கூடியவர்களே,
நம்மிடத்தில் இருக்கின்ற பல்வேறு திறமைகளை மறந்துவிட்டு அடுத்தவருடைய திறமை நாம் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால் நாம் நம்மோடு இருக்கின்ற நாம் இறைவனை மறந்துவிட்டு நாம் தனிமைப்படுத்திக் கொள்கின்றோமே. அன்னை மரியாள் சொல்கின்றார், அன்று காட்டிக் கொடுத்த அன்று விட்டு விலகிய அனைவரையுமே மன்னித்த என்னுடைய அன்பு மகனுடைய வார்த்தைப்படி நடக்கின்றவர் தான். எனவே உன்னிடத்தில் இருக்கின்றதை இன்னும் அதிகப்படுத்துவதற்கான சக்தியை என் மகனிடம் நான் பெற்று தருவேன். கலங்காதே. எனவே அன்புக்குரியவர்களே, இன்று அன்னைக்காக விழா எடுக்கின்ற நாம் பல்வேறு விதங்களிலே நாம் நம்மை தன்மைப்படுத்த முற்படுகின்ற பொழுது நினைக்கிறோம். என்னுடைய தாய், என்னுடைய மாதம், என்னுடைய அன்னை, என்னுடைய அம்மா எப்படி வேண்டுமென்றால் இருக்கணும். அவர் தோன்றுகின்ற இடத்தை வைத்து நாம் அவருக்கு பெயர் சொல்லுகின்றோம். உங்களுக்கு பிடித்த மாதா எந்த மாதாவாக இருக்கும், அவர் என்னோடு இருக்கின்றார். மகன் சொன்ன வார்த்தைப்படியே அவரும் என்னோடு இருக்கின்றார். நான் கலங்க வேண்டிய தேவை கிடையாது. என்னிடத்தில் இருப்பது அனைத்தும் எடுத்துக் கொள்ளப்பட்டாலும் என் அம்மா இருக்கின்றார், என்னுடைய தாய் இருக்கின்றார், என்னுடைய மாதா இருக்கின்றார் என்ற உணர்வோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் முன்னோட்டத்திற்காக நாம் நடத்தி செல்ல முடியும். உங்களுடைய குடும்பத்தில் யார் உங்களை வெறுத்தாலும், யார் உங்களை கைவிட்டாலும், யார் உங்களை புறக்கணித்தாலும், யார் உங்களை புரிந்து கொள்ளாவிட்டாலும் இந்த அன்னை உங்களை புரிந்து கொள்கின்றார். அவருடைய பெண்களுக்கு நீங்கள் விடையேற பெற்றவர். எனவே அவர்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள், அவர்கள் என்னை ஏளனப்படுத்தி விட்டார்கள், அவர்கள் என்னை கிண்டல் செய்கின்றார்கள், அவர்கள் என்னை உதவாக்கரை என்று சொல்லிவிட்டார்கள். என்னுடைய பிள்ளையை என்னை மதிப்பது கிடையாது, நான் தியாகம் செய்து வளர்க்கவில்லை என்று எப்படி உதைக்கின்றது, என்னோடு பேசுவது கிடையாது, என்னை மறுக்கின்றது, என்னை பார்ப்பது கூட கிடையாது, தோற்று இருக்கின்றது, பேசுவது கூட கிடையாது. ஏக்கம் இருக்கும் அன்புக்குரியவர்களே. ஆனால் அந்த ஏக்கத்திலேயே உங்களை நீங்கள் தவிக்க விடாது. அன்றாடம் உங்களுக்கு அன்பை நம்பிக்கையும் ஊட்டி ஊட்டி கொடுக்கின்ற அன்னை மரியாள் இருக்கின்ற பொழுது அவரிடத்தை உங்களை ஒப்படைத்து விடுங்கள், அவரும் திருந்துவார். நம்மால் முடியாததை அவர் நடத்தி கொடுப்பார். குடும்பத்திலே ஒற்றுமை வரும். தோல்விகள் ஏற்பட்டுவிட்டதால் ஏன் துவண்டு போய் விடுகிறீர்கள்? தோல்வி நம்மை பார்த்து துவண்டு போக வேண்டும். நாம் இருப்பது யாரோடு? நாம் இறைவனோடு, அந்த இறைவனை ஈன்றெடுத்த நம் தாயோடு. எனவே அன்புக்குரியவர்களே, தோல்வியை கண்டு துவண்டு விடாதீர்கள், வறுமையை கொண்டு நீங்கள் வாடி விடாதீர்கள், இழப்பை கண்டு நீங்கள் இருந்து விடாதீர்கள். மாறாக அனைத்தையும் எனக்கு கொடுப்பவர், மீட்டுக் கொடுப்பவர், மீண்டும் கொடுப்பவர் என்னுடைய தாய், அவரை நான் வணங்குகின்றேன், அவர் என்னை கைவிட மாட்டான் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையை நாம் இன்னும் தொடர் பாதையை நடத்தி செல்வோம். அன்னை நம் ஒவ்வொருவருக்கும் ஆசிரியரை இறக்கம் கொள்வாராக. நம் நோயில் மருத்துவராய் மருந்தாய் இருந்து நம்மை வாழ்விப்பவர் நம் அன்னை மரியாள். இதோ நமக்காக என்னுடைய திருமகனிடத்தை பரிந்து பேச காத்திருக்கின்றார். நம்முடைய மன்றாட்டுகளை சமர்ப்பிப்போம். அருள் ஒளியே என் இறைவா, உம்மில் இணைந்து உம் பணியை ஆற்றும் எங்கள் திருத்தந்தை 14ஆம் லீயோ, ஆயர்கள், குருக்கள் மற்றும் எங்கள் பங்குத்தந்தை பால்ராஜ், எங்கள் ஆன்மீக வழிகாட்டி தந்தை ஆல்பர்ட் ஜோசப் அவர்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஆற்றுகின்ற இறைப்பணி மேன்மேலும் ஆசீர்வதிக்கப்பட்டு வல்லமையோடு உம் வார்த்தைகளை இறை மக்களுக்கு எடுத்துச் சொல்ல தேவையான ஆற்றலை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். மனிதர்கள் தர முடியாத சமாதானத்தினால் நிறைப்பவரே எம் இறைவா,
பல்வேறு நாடுகளிலும் வேறுபட்ட கருத்துகளாலும் இயற்கையின் இடர்பாடுகளாலும் அமைதியற்ற நிலையை காண்கிறோம். இந்நிலை மாறி உமது இரக்கத்தாலும் தலைவர்களின் ஞானம் நிறைந்த தலைமை பண்பாலும் ஆக்கச் செயல்களாலும் உலகில் நீடித்த அமைதியும் வளமான வாழ்வும் அமைய வேண்டும் என்று ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். என் அருள் உனக்கு போதும் என்றவரே எம் இறைவா, இந்த மகிழ்ச்சியான விழா நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த திருவிழா திருப்பலியில் கலந்து கொள்ள முடியாமல் மனதளவில் பாதிக்கப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு இருப்பவர்களுக்காகவும் உடல் நலம் இல்லாதவர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். உமது அன்பு கரங்கள் இவர்களின் உடல் மற்றும் உள்ளத்தினை தொட்டு குணப்படுத்தவும் உமது அருளில் நம்பிக்கை வைத்து உத்தரவு பெற வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உமது உள்ளங்கையில் எங்களை பொறித்து வைத்துள்ள எம் இறைவா, இன்றைய திருப்பலியை சிறப்பிக்கும் தமிழ் சமூக மக்கள் மற்றும் இந்த பங்கு மக்கள் அனைவரையும் இந்த அன்பின் வழி மூலம் உம்மிடம் வருகின்றோம். அன்னை மரியாள் உம்மோடு ஒன்றிணைந்து உமது திருவுளத்தை நிறைவேற்றியதைப் போன்று அன்னையின் ஆம் என்ற வார்த்தையின் மூலம் இயேசு கிறிஸ்து உருவானதைப் போன்று உமது திட்டத்திற்கு ஆம் என்று சொல்லி கீழ்ப்படியும் பக்குவப்பட்ட மனநிலையை எங்களுக்கு தர வேண்டும் என்று புனித ஆரோக்கிய அன்னையின் வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
ஆகவே உடைய ஆவியை இக்காணிக்கைகளை
இவை எங்களுக்கு மாறுபடமாக. அவர் பணித்தவாறே இத்திருப்பலியை நாங்கள் நிறைவேற்றுகின்றோம். அவர் பாடுபட மனம் வந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையெழுத்தப்படும் என் உடல். உமது பெயர்
அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் உடைய பாசத்துக்குரிய பங்கு தந்தை பாலராஜ் அவர்கள் சார்பாகவும் இருக்கின்ற அனைத்து குருக்கள் சார்பாகவும் என் சார்பாகவும் ஆரோக்கிய அன்னைகளுடைய பெருவிழா நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நாட்கள் வழிபாடு சிறப்பாக அமைவதற்கு தந்தை அவர்கள் திருப்பலி நிறைவேற்றி உரையாற்றினார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய தனிப்பட்ட நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நாம் அனைவரும் அறிந்ததைப் போன்று வழிபாட்டினுடைய முதுகெலும்பு இறை இசை. இறை இசை சிறப்பாக இருக்கின்ற பொழுது வழிபாடு நிறைவேறுகின்றது. எனவே இந்த நவநாட்களிலும் சரி, என்றும் சரி, என்று ஒருவேளை மேலே மட்டும் கேட்டது கேட்கவில்லை, கேட்டிருந்தால் 3 நாட்களை கூட சிறப்பாக இருந்ததோ அதுபோல இருந்திருக்கும். இந்த 4 நாட்களும் பல்வேறு விதங்களிலே அவர்களுடைய பணிகளை எல்லாம் விட்டுவிட்டு பல முறை பயிற்சி எடுத்து மிகச் சிறப்பாக நம் அனைவரையும் இறைவனிடத்திலே கொண்டு வந்து சேர்க்க உதவிய நம்முடைய பாடகர் குழுவினர் அனைவருக்கும், குறிப்பாக அவர்களை வழிநடத்திய தேசிய அவர்களுக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஆலயத்திலே அனைத்தும் பீடத்திலும் சரி, பீடத்தை சூழ்ந்து ஆலயம் முழுவதும் சிறப்பாக வழிபாடு எந்த விதமான பராக்குகளும் இல்லாமல் நிறைவேறுவதற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நம்முடைய பீடச் செல்வர்கள், நற்கருணை பணியாளர்கள், தன்னார்வ ஆர்வலர்கள், தொண்டர்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். வெளியே தெரியாமல் எந்த விதமான அலம்பலும் இல்லாமல் நம்முடைய நிர்வாகிகள் அவரவர்களுடைய பொறுப்புகளை மிகச் சிறப்பாகவே செய்து வந்திருக்கின்றார்கள். அதன் பயனாக இந்த திருவிழா மிகச் சிறப்பாக நடந்தேறியது. எனவே நம்முடைய தமிழ் குடும்பத்தினுடைய நிர்வாக உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்வார்கள். இங்கிருக்கின்ற பணியாளர்கள் ஆலய பணியை மேற்கொண்டிருக்கின்ற எக்காவும் இருக்கட்டும், அல்லது இங்கிருக்கின்ற பொதிகளை சரிவர செய்கின்ற ரோகியாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய தூய்மை பணியாளர்களாக இருக்கட்டும், அனைவருமே முழு ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். நம்முடைய அலுவலகத்தில் பணிபுரிகின்ற செயலர்கள். எனவே அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் அனைவரும் எழுந்து அன்பார்ந்தவர்களே, அன்னை வேளாங்கண்ணி மாதாவினுடைய நவநாள் மற்றும் திருப்பலி சிறப்பாக திட்டமிட்டு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இறுதி நிகழ்வாக அன்னையினுடைய தேர்பவனி ரெடி பண்ணப்பட்டிருக்கிறது. மேலுமாக இந்த திருவிழா நாட்கள் தொடர்ந்து நல்ல விதத்திலே நாம் பங்கு பெற வேண்டும் என்பதற்காக நம்மை தயாரித்து ஊக்கப்படுத்திய நம்முடைய பாசமிகு தந்தை ஆல்பர்ட் அவர்களுக்கு உங்கள் அனைவரின் சார்பாக, குருக்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.
மேலும் ஒரு சிலர் அறிந்திருப்பீர்கள், குருக்கள் வாழ்வினுடைய பல இடங்களிலே பல நேரங்களிலே மனமும் வந்து எங்களுடைய பணிகளை செய்வதற்காக பல நேரத்திலே பல்வேறு சூழ்நிலைகளுக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்பது நீங்கள் அறிந்தது. அதே போல இன்று நம்மிடம் 8 ஆண்டுகளாக இந்த பங்கிலை சரியாக பொறுப்பாளராகவும் அமீர் குழுமத்தினுடைய இயக்குநராகவும் இருந்து பணியாற்றிய என்னுடைய பாசமிகு தந்தை அவர்கள் மாற்றலாகி பஹ்ரைனில் உள்ள அந்த கத்தீட்ரல் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திற்கு செல்ல இருக்கிறார்கள். அவர்களுக்கு வரக்கூடிய வெள்ளிக்கிழமை 3 மணிக்கு அனைவரும் சேர்ந்து அவருக்காக நன்றிப்படி செலுத்துவோம். அன்று 6 மணி அளவிலே நம்முடைய தமிழ் குடும்பத்தின் சார்பாகவும் அவருக்கு நாம் பிரியாமடி கொடுப்போம். தந்தை எங்கு சென்றாலும் தொடர்ந்து இந்த இறைப்பணியை ஆற்ற வேண்டும் என்று, அவர்களுக்கு இறைவன் நல்ல உடல் வலிமையை தர வேண்டும் என்று, எங்கெல்லாம் செல்கிறாரோ அங்கெல்லாம் இறை வார்த்தையை எடுத்துக்கொள்வதிலே தொலைக்காமல் தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று நாம் அவருக்காக ஜெபிப்போம். வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலே குறிப்பாக சிறப்பாக அவருக்காக நாம் ஜெபிப்போம். அவர் பணி தொடர்ந்து இந்த அவோனா குறித்த பகுதியில், அந்த அவோனா சொல்லக்கூடிய இந்த ரைசஸில் தொடர்ந்து வழிபட வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிப்போம். மேலுமாக உங்களுக்கு தெரியும், அவருக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் உண்டு. நம்முடைய மக்கள் எப்படி இருக்க வேண்டும், அவர் எங்கு சென்றாலும் அவருடைய பணி எப்படி இருக்க வேண்டும் என்று நீங்கள் அறிந்திருக்கிறீங்க. அதே போல் உணர்ந்திருக்கிறீர்கள். அதே போல் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக நாம் சிறப்பாக ஜெபிப்போம். இறைவன் அவரோடு இருந்து அவர் எங்கு சென்றாலும் அவருக்கு நல்ல உடல்நலத்தை தந்து இறைப்பணியை மென்மேலும் சிறந்து செய்ய வேண்டும் என்று நாம் சிறப்பாக ஜெபிப்போம். ஆண்டவரே, திருமணவாழ் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை அக்களிப்பதாக. அனைத்துலகின் எதிர்நோக்காகவும் மீட்பின் விடியலாகவும் விளங்கிய தூய கன்னி மரியாவினுடைய பிறப்பில் அந்த திரு அவை என்றென்றும் அக்களிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். புனித கன்னி மரியாவின் தாய்மை பேச்சின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. இன்று இறை பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள் வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்துச் செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. பெற்ற பெருமகிழ்வை பிறரோடு பகிர்ந்து வாழ சென்று வருவோம். திருப்பலி நிறைவு பெற்றது. அன்புக்குரியவர்களே, நாம் அனைவரும் அமைதியாக ஆலயத்தை விட்டு நாம் வழியே சென்று ஆலயத்தினுடைய முகப்பு புறத்தில் நாம் சூழ்ந்து நிற்போம். நம்முடைய ஆலயத்திற்கு சுற்றி திருவலம் இருக்கின்ற அன்னையுடைய திருவுருவம் தாங்கிய தேர்கள் அங்கு தயாராக இருக்கின்றது. எனவே நாம் அனைவரும் அங்கு சென்றவுடன் தந்தை அவர்கள் தேரை மந்திரிப்பார்கள். கர்ச்சித்த பிறகு
நாம் வழக்கம் போல போவதை போன்று திருச்சிலுவை ஏந்திய பீடச்சிலுவர் மெழுகுதிரி ஏந்தியவர்கள், அதனைத் தொடர்ந்து இறைமக்கள் 2 வரிகளாக நீங்கள் செல்ல அன்புடன் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உங்கள் கரங்களில் மெழுகுதிரி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எரிகின்ற மெழுகுதிரியை கவனத்தோடு யாருக்கும் எந்த விதமான காயமும் ஏற்படுத்தாமல் கவனமாக பிடித்துக் கொள்ளுங்கள். இந்த எரிகின்ற மெழுகுதிரி நீங்கள் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக ஒளியாக திகழ வேண்டும். அன்னை மரியாள் என்னுடைய வாழ்வில் இந்த இருளை போக்கியிருக்கின்றார், நானும் அவரை போன்று பிறருக்கு உதவி செய்து ஒளியாக இருக்க அருள் தர வேண்டும் என்று மன்றாடி ஜெபிப்போம். என ஜெபமாலை ஜெபித்தும் அன்னைக்கு புகழ் மாறி பாடியும் நாம் பவனியாக வருவோம். வந்த பிறகு இறுதியாக திருவிழாவுடைய தாய்ப்பும் மிக முக்கியமானதுமான நற்கருணை ஆண்டவருடைய ஆசிரியை பெற்று நாம் இல்லம் செல்வோம். Eso. También check. Test 1. Check 1. Check 1. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. தாயும் தந்தையும் ஆகிய இறைவா, அன்னை மரியே, இன்றைய நாளிலே நீர் எங்களோடு இருந்து நவநாட்கள் மூலமாக எங்களை திடப்படுத்தினீர். எங்களோடு ஒருவராக இருந்து பயணித்து வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக உங்களுடைய திருவுருவத்தை நாங்கள் இப்பொழுது பவனியாக எடுத்து சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே உங்களுடைய நினைவையும் உங்களுடைய செயலாக்கம் எங்களுடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். நாங்கள் எங்கு சென்றாலும் உங்களை எங்களுடைய இதயத்திலே பவனியாக எடுத்து சொல்ல வேண்டும் என்று இந்த நேரத்தில் சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக அன்று நீ நற்செய்தியின்படி வாழ்ந்து உம் திருமகனை பவனியாக எடுத்து சென்றதைப் போல நாங்களும் உமக்கு சார்ந்து பகரக்கூடிய சூழ்நிலை கொடுத்ததற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். குறிப்பாக உங்களுடைய படிப்பினை தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய குடும்பத்தார் அனைவருக்காகவும், குறிப்பாக படிக்கக்கூடிய குழந்தைகள் கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்க வேண்டும் என்று, குறிப்பாக தொழில் செய்யக்கூடிய என் சகோதரர்களுக்கு உடல் உள்ள ஆன்மனத்தை தர வேண்டும் என்று சிறப்பாக ஜெபிக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய தேவைகளை அறிந்தவராக இருக்கின்றேன். தொடர்ந்து எங்களுக்காகவும் எங்களுடைய நல்வாழ்வுக்காகவும் திருமகனிடம் சிறப்பாக பரிந்து பேசுகிறார்கள். அன்று அநேக மக்களை உங்களுடைய பரிந்து பேசுதலின் மூலமாக தொட்டு குணப்படுத்தியிருக்கின்றேன். குறிப்பாக இக்கட்டான சூழ்நிலையில் கரப்பிடித்து எங்களை வழிநடத்தியதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். மேலுமாக தொடர்ந்து உங்களுடைய வழித்துறை எங்களுக்கு இருக்க வேண்டும் என்று சிறப்பாக நினைக்கின்றோம். எனவே அந்த ஆண்டாவதை இந்த நாளிலே உங்களுடைய அன்னை மரியாவை பவனியாக எடுத்து சொல்லக்கூடிய இந்த நேரத்திலே நீங்களும் எங்களோடு இருந்து எங்களை திடப்படுத்த வேண்டும் என்று சிறப்பாக நினைக்கின்றோம். இவற்றை எல்லாம் வருமாறு எங்கள் ஆண்டவர் மீட்பெரும் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். அவருடைய மரியை வாழ்க்கை ஆண்டவர் வாழ்க
ஆகியோரை இப்பொழுது கௌரி ஆரம்பமாக நாம் திருப்பலி தூதர்களே 2 ஜெபமாலை நாம் ஜெபித்தோம். இப்பொழுது 3 ஜெபமாலை நாம் ஜெபிப்போம். அதனைத் தொடர்ந்து அன்னையுடைய புகழ் மாலை பாடப்படும். ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவர். இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும், எங்களின் எல்லாரையும் உன்னத பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். நான்காவது மறைவு. இயேசு சிலுவை சுமந்து செல்வதை தியானித்து வாழ்க்கை சுமையை பொறுமையோடு ஏற்று வாழ வரம் கேட்டு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே
பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்மிக பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ என் இயேசுவே, எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்டருளும். எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும். உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரியும். ஐந்தாவது மறைமுறை. இயேசு சிலுவையில் அறையப்பட்டு உயிர் நீத்ததை தியானித்து இயேசுவை அன்பு செய்யவும் பிறரை மன்னிக்கவும் வேண்டி ஜெபிப்போம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுள்ளம் விண்ணுலகில் சிவந்து போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே. பெண்களுக்குள் ஆசீர் பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும்
எங்கள் பாவங்களை பொறுத்தரலும் எங்கள் நரக நெருப்பிலிருந்து மீட்டரலும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியறலும் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பான உதவி புரிகிறது.
ஆசிரியர் வழிபாடை நம்முடைய திரு அவை சிறப்பாக கொண்டாடி வருகின்றது. நம் வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் காரணம் நம் ஆண்டவர். நம்மை இயக்குவதும் அவர்தான். அவரால் தான் நாம் இயங்குகின்றோம் என்ற உணர்வோடு கடந்த ஆண்டு இந்த திருவிழாவினை கொண்டாடிய அந்த வேளையிலிருந்து இவ்வேளை வரை இறைவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்லக்கூடிய தருணம்தான் இந்த நற்கருணை ஆசி தருணம். எனவே நம்மோடு இருந்து நம்மோடு பயணித்து நம்மை இயக்கிய இந்த தெய்வம் தொடர்ந்து நம்மோடு இருக்க வேண்டும். அவர் இருக்கின்ற பொழுது எனக்கு ஏது கவலையும் இல்லை என்ற உணர்வோடு இந்த வழிபாட்டில் நாம் பங்கெடுப்போம். அவருடைய ஆசிரியை பெற்று நமக்கும் இன்னும் நம் குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஊரில் இருந்தாலும் கூட அவர்களுக்கும் கிடைக்கப் பெறட்டும். எனவே உங்கள் குடும்பத்தை இந்த நற்கருணை ஆண்டவர் முன்பாக நீங்கள் கொண்டு வாருங்கள். அனைவரும் முழந்தால் படியிடுவோம். நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே. மன்றாடுவோமாக. எங்கள் வாழ்வின் ஊற்றும் உச்சமாகிய இறைவா, நாங்கள் ஒவ்வொருவரும் மீட்பு பெற உம்முடைய திருமகனை எங்கள் தாய் அன்னை மரியா வழியாக தந்தருளினீர். அவரும் இந்த நற்கருணை வழியாக என்றென்றும் எம்மோடு உறவாட திருவுளம் கொண்டார். இவற்றின் மறைபொருளை உணர்ந்த நாங்கள் என்றும் இவரிலே அன்பு கொண்டிருக்கவும் முழுமையான நம்பிக்கை கொண்டு வாழவும் வரமருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
திருவிழாவிற்கு தயாரிப்பாக 3 நாள் திருப்பலியையும் திருப்பலி வேளையில் நல்ல மறையுரையும் தந்து இன்றைய திருப்பலியிலும் நமக்காக ஜெபித்து நமக்கு இறை ஆசீர் வழங்கி இருக்கின்ற அருட்தந்தை பாசமிகு பங்கு தந்தை பால்ராஜ் அடிகளார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நமது சமூகத்தின் சார்பில் உயர்வான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். திருவிழாவிற்கான சிறப்பான தயாரிப்புகளை எவ்வாறு செய்ய வேண்டும், செயல்பாடுகள் எவ்வாறு அமைய வேண்டும், மக்களை எவ்வாறு ஆன்மீகத்தில் சிறப்பாக அழைத்து செல்ல முடியும் என்ற ஒரே எண்ணத்தில் அருட்பணியாளர் ஆல்பர்ட் அவர்கள் நமது சமூக பொறுப்பாளர்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்கி திருப்பலியும் நிறைவேற்றி இங்கு இருக்கின்றார்கள். அருட்தந்தை அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது சமூகத்தின் சார்பில் பணிவான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். தந்தை அவர்களின் ஆலோசனைப்படி திருவிழா ஏற்பாடுகளை எல்லாம் சிறப்பாக செய்த அருட்பணி பேரவையினர் மற்றும் நமது பாடகர் குழுவினர், நற்கருணை ஊழியர்கள், பீடச்சிறார்கள், வாசகம் வாசித்தவர்கள், தன்னார்வ தொண்டர்கள் என எல்லா விதத்திலும் இந்த திருப்பலி சிறப்பாக அமைய உதவிய அனைவருக்கும் இந்த நேரத்தில் நமது சமூகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். குறிப்பாக இந்த தேரை சிறப்பாக வடிவமைத்த திருவாளர் ராயப்பன், அவருக்கு உதவி செய்த ஹெல்மிங்டன், குமார், கோவி, ஜான்சன், அமல்ராஜ், வில்லியம்ஸ் இவர்களுக்கும், இதற்கு இந்த தேருக்கான பூ தந்து உதவிய, மலர்களை தந்து உதவிய ஜஸ்டின் அவர்களுக்கும், இந்த மின் விளக்குகளை தந்து உதவிய ஜார்ஜ் நிர்மலா குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நமது சமூகத்தின் சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமது திருவிழா திருப்பலிக்கு பக்தர்கள் வருவதற்காக வாகன வசதிகள் செய்து தந்ததோடு இன்றைய இரவு உணவிற்கும் ஏற்பாடு செய்து தந்திருக்கின்ற எஸ்போரா நிறுவனத்தின் உரிமையாளர் திருவாளர் நாசரேத் சார்ல்ஸ் அவர்கள் குடும்பத்தாருக்கும் இந்த நேரத்தில் நமது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் தாராளமாக நிதி உதவிகள் வழங்கி இருக்கின்ற பாபு குடும்பத்தார், ஜான்சன் குடும்பத்தார், ரோஜர் குடும்பத்தார், கென்னடி பபிதா குடும்பத்தார், விஜயகுமார் எட்வின் குடும்பத்தார், எட்வினா குடும்பத்தார், மார்கோஸ் குடும்பத்தார், எலியாஸ் மற்றும் காசையன் குடும்பத்தார், ராஜன் ஜூலியட் குடும்பத்தார், டோனி ஜோஸ்பின் குடும்பத்தார், பிரபு பிரவீனா குடும்பத்தார், ரீகன் கீதா குடும்பத்தார், கிறிஸ்டி மற்றும் ஜான் வில்சன் குடும்பத்தார், வினோத் ஜெனிஃபர் குடும்பத்தார், சேகர் ஜெனிஃபர் குடும்பத்தார், சேவியர் விமலா குடும்பத்தார், கெவின் நிகில் குடும்பத்தார், அல்பியாஸ் இக்னேசியாஸ் குடும்பத்தார், மினோஷன் குடும்பத்தார், பெஞ்சமின் மரியா குடும்பத்தார், ஜெயசீலன் ஜாக்லின் குடும்பத்தார், பீட்டர் சார்ல்ஸ் ஜாய்ஸ் குடும்பத்தார், சேவியர் கேத்தரின் குடும்பத்தார், ரூபன் ஜெர்சி குடும்பத்தார், அமல்ராஜ் புனிதா குடும்பத்தார், ஜோசப் குடும்பத்தார், மைக்கேல் குடும்பத்தார், டோம்னிக் பாத்திமா குடும்பத்தார், எட்வின் மேரின் குடும்பத்தார், மரிய தல்மா குடும்பத்தார், ஜெனிஸ் தீபிகா குடும்பத்தார், ரெக்ஸ் ரோஜர் ஸ்வீட்டி குடும்பத்தார், மர்லின் உதயா குடும்பத்தார், சவரிராஜன் சுசிகா குடும்பத்தார், பெலிக்ஸ் பிரின்சி குடும்பத்தார், பென்சி ரோஜர் வினிஷ்டா குடும்பத்தார், எடிஸ் பால் ரெனிலா குடும்பத்தார், அன்பு குடும்பத்தார், ராபர்ட் குடும்பத்தார், வில்சன் குடும்பத்தார், சுமன் மஜு குடும்பத்தார், ராம்குமார் குடும்பத்தார், நிர்மல் குடும்பத்தார், ஆனந்த் குடும்பத்தார், செர்வின் குடும்பத்தார், சூசைராஜ் குடும்பத்தார், ஜெய்கர் குடும்பத்தார், ரெஜினால்டு குடும்பத்தார், பிரவீன் குமார் லோகுசாமி குடும்பத்தார், ரெனிராஜ் குடும்பத்தார், பாஸ்டின் குடும்பத்தார், சகாய பிரவீன் குடும்பத்தார், குமார் பிரீதி குடும்பத்தார், ஜெரோம் கிளாரா குடும்பத்தார், மாறன் மற்றும் நண்பர்கள், ஆரோக்கியசாமி இந்திராணி குடும்பத்தார், மேரி சாமி
குடும்பத்தார், ரோலண்ட் டைட்டஸ் குடும்பத்தார், ஆண்டனி குடும்பத்தார், ஸ்டீஃபன் ஏஞ்சல் குடும்பத்தார், ரோஷன் ராணி குடும்பத்தார், அந்தோனிராஜ் பிரான்சிஸ் குடும்பத்தார், பாத்திமா ராணி குடும்பத்தார், எட்வின் குடும்பத்தார், புஷ்பா மைக்கேல் குடும்பத்தார், கவிதா குடும்பத்தார், டெய்சி குடும்பத்தார், ரெக்ஸ் சுதா குடும்பத்தார், பிலிப் பிரியா குடும்பத்தார், ஜோஸ் அனிதா குடும்பத்தார், ஜார்ஜ் நிர்மலா குடும்பத்தார், மரிய ராயப்பன் ஏஞ்சல் குடும்பத்தார், செல்வம் குடும்பத்தார், டியோன் அல்பி குடும்பத்தார், மைக்கேல் எடிசன் குடும்பத்தார், கஜேந்திரன் குடும்பத்தார், ஆரோக்கிய பெரியசாமி செல்வி குடும்பத்தார். இவ்வளவு பேரும் தாராளமான நன்கொடையை வழங்கியிருக்கின்றீர்கள். இதில் ஏதாவது பெயர்கள் விடுபட்டிருந்தால் மன்னிக்கவும். உங்கள் அனைவருக்கும் நமது சமூகத்தின் சார்பில் உயர்வான நன்றியை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு அடுத்த வார திருப்பதியில் பங்கு தந்தை அவர்கள் குறிப்பிட்டது போல நமது தந்தை அவர்கள் செல்லும் இடத்தில் அவர் பணி இதுபோல சிறக்க ஜெபிக்க அழைக்கப்படுகின்றோம். எனவே அடுத்த வார 6 மணி திருப்பலிக்கு அனைவரும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இப்போது இரவு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அரேபியா அன்னை ஆட்சித்தாலயத்தில் சென்று உணவருந்து செல்லுமாறும் கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த 4 நாட்கள் நமது அன்னையை அலங்கரித்து புடவை அணிவித்து அலங்கரித்து அனைத்து ஏற்பாடுகளையும் அந்த வழிபாடுகளுக்கு வேண்டிய அலங்கார எல்லா காரியங்களையும் செய்து தந்த திருமதி ஏஞ்சல் ஸ்டீபன், திருமதி ஜெனிஃபர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நமது சிறப்பான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம்.